சொல்லியிருந்தேன்ல பாய்ஸ் டீமுக்குள்ள ஒரு குரூப்பிசம் இருக்கு, இவனுங்க வந்து ஃபேவரட்டிசம் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கான மார்னிங் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பச்சையா மாட்டிக்கிட்டானுங்க. அவனுங்களுக்கு இவ்வளோ கேவலமா ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணுக்கும் விஷாலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஓகேங்களா, இவனுங்க வந்து எல்லா இடத்துலையுமே விஷாலை வந்து அருண் வந்து விட்டு கொடுக்கறதே இல்லை, அதே மாதிரி அருணை வந்து பார்த்தீங்கன்னா விஷால் விட்டு கொடுக்கறதே இல்லை. எந்த இடத்துலலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு பாயிண்ட் வந்து வைக்கணுமோ அதை வந்து அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறானுங்க. இதில் சத்யாவும் இன்க்ளூட் தான். ஸோ இவனுங்க 3 பேர் என்ன பண்ணுறானுங்க, ஒரு கேங் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கானுங்க. இவனுங்களுக்கான ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இவங்க 3 பேருக்குள்ளேயே கொடுத்துக்கணும். இல்லை ஒஸ்ட்டான ஒரு விஷயம்னா மற்றவங்களுக்கு கொடுத்துக்கணும். அது நான் மார்னிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது பக்காவாக இன்னைக்கு மார்னிங் டாஸ்க்கில் கிளியராக தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 3 இது கண்டென்ட் கொடுத்தாங்க. என்னன்னா, யார் இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளேயர், யார் வந்து டீம் பிளேயர், அதாவது இண்டிவிஜுவல் இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே சும்மா இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே சும்மா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வீடும் சேர்ந்து ஒருத்தவங்களை தான் சொல்லியிருக்கு. யாருன்னா வர்ஷினி. அவங்க உண்மையிலே ஓகே சும்மா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மொத்த பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை அந்த மாதிரி கொடுத்திருக்க வேணாம். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், ஆனால் மொத்த பேர் சேர்ந்து சொன்ன நேம் என்னன்னா வர்ஷினி தான் வச்சுக்கோங்க. இதில் இண்டிவிஜுவலாக விளையாடுறது யார் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக வந்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு அதிகமான ஓட்டு வந்தது. ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் விளையாடுறாங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து இந்த சைடில் இண்டிவிஜுவல் விளையாடுறது. அதுக்கப்புறம் தீபக் விளையாடுறாங்க. இவங்க பேர்லாம் வந்து இதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த அருண் வந்து சொன்னார் பாருங்க, அருணும் சத்யா வந்து சொன்னானுங்க வந்து விஜய் விஷால் தான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு அப்படின்னானுங்க. அதை தான் ஏற்றுக்கவே முடியல. டே என்னடா வேற ஏதாவது கேட்டகரியில் கூட கொடுத்துருக்கலாம் நீங்கள். ஆனால் இண்டிவிஜுவலாக விஜய் விஷால் என்ன பண்ணிட்டார், ஆக்சுவலாக இவனுங்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும், காரணம் சொல்லியிருக்கணும். ஒரு 3 காரணம் சொல்லுங்க. இண்டிவிஜுவல் பிளேயர்னா எந்தெந்த இடத்துல அவங்க இது வரைக்கும் இந்த வீட்டில் இண்டிவிஜுவலாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி 3 காரணத்தை சொன்னால் விஷால் துண்டா மாட்டிப்பாரு. ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு விஷால்னு ஒரு பிளேயர் இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணதில்லை. விஷால் பண்ணதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பேசுறது, எங்கெங்கெல்லாம் காசிப் பேச முடியுமோ காசிப் பேசுறது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக பேச முடியுமா தப்பாக பேசுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்களா முதுகு பின்னாடி போய் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த விஷயத்தை மட்டும் தான் விஷால் வந்ததுலேருந்தே பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ஆனால் அவர் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, எனக்கு அதுதான் ஏற்றுக்கவே முடியல. இது வரைக்கும் ஒரு சண்டையில் ஒரு இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து நின்று இந்த சண்டையில் வந்து ஓகே என்னோட பாயிண்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அருணுக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு இவங்களெல்லாம் சண்டை நடந்தது இல்லை முதனத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கும் போது அந்த இடத்துல விஷால் வந்து அவரோட பாயிண்ட் எடுத்து வச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்து போய் முடிச்சு விட்றான்னு தான் சொன்னாரே தவிர, ஏன் நீ அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் தானே, இண்டிவிஜுவல் பிளேயர் தானே, அங்கே வந்து நின்று முடிச்சு விட வேண்டியது தானே. ஆக்சுவலாக அருணுக்கும் சத்யா இவனுங்களுக்குலாம் மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன் இவ்வளோ ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுறானுங்கன்னு தெரியல. இது விஜய் சேதுபதி நோட் பண்ணி தான். ஆக்சுவலாக கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இவனுங்களுக்குள்ள ஒரு பக்காவான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்குள்ளே மாற்றி குத்திக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லின் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இது இப்போ இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது கிளியராக தெரியுது. விஷாலுக்கும் அருணுக்கும் சத்யாவுக்கும் இவனுங்களுக்குள்ள இருக்க ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் சின்னதாக ஒரு குரூப்பிசம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எவன் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணானோ அவனை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இவனை பிடிக்கும், இவனுக்கு வந்து பெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ற பாணியில் என்ன பண்ணானுங்க, இவனுக்கு தூக்கி கொடுத்துக்கிறானுங்க. அது வந்து டோட்டலாக அன்ஃபேராக இருக்குது. ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அருணை கூட சொல்லலாம். எப்படின்னா சில இடத்துல வந்து அருணோட பாயிண்ட் வந்து ஓகே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் விஷாலை எந்த இடத்துல இவனுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்து தொலைச்சானுங்கன்னு தெரியல. எல்லாம் மொத்த பேரும் அது சத்யாவும் சரி அருணும் சரி வந்து இண்டிவிஜுவல்ன்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பக்கா ஃபேவரட்டிசம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லைவ் பார்க்கும்போது கொஞ்சம் காண்டா தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.